இழப்புன்றது போத் வயசுங்க, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை மென்டலி இழந்துட்டீங்க, என் ஒய்ஃபை ஃபிசிக்கலி ஆக்சிடெண்ட்டில். உங்கள் லைஃப்பில் நடந்ததை பற்றி எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். எனக்கு ஓகே, நல்ல புருஷனாகவும் டாலிக்கு நல்ல அப்பாவும் கண்டிப்பாக இருப்பேன். எனக்கு ரூம் கொடுங்க. அப்பா சொல்லுங்க. அப்பா சொல்கிறேன். அங்கிள் இல்லைடா, அப்பா. பெத்துட்டா மட்டும் அப்பா ஆயிட முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கும் போது அதே கூப்பிடும். அதற்குன்னு துணிச்சு ஆகணும். நீங்கள் தான் பெரிய மனுஷன் தானே, பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துக்கணும். அப்பா ஃபாரின் போயிருக்காரு வந்துடுவாருன்னு. இதெல்லாம் கேட்டால் மட்டும் வாய் வளர்த்து வாங்கி போகுது. ஷபா பேசாமல் எவனும் தேவையில்லைன்னு ஃப்ரீ வேர்டா சுதந்திரமா லிபரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஆல் திஸ் ஷிட். மழையில் நனைய பிடிக்குமா? நனையலாவா? ஐயோ ஃபுல்லாக நனைஞ்சிரும். அவ்வளோதான். அவ்வளோதான். நம்ம சுதந்திரம் லிபர்ட்டி எல்லாம் இப்படி பண்ணிட்டேடி. குட்டி தாத்தா தெரியுதா? தாத்தா தெரியுதா? என்ன கலர் பலூன் சார்? பச்சை கலர். பலூன் யாருக்குடா? உன் மருமகளுக்கா? என்ன சொன்ன? உன் மகன் ஒன்று அங்கிள் தான்டா கூப்பிடுறா. ஏஸ்துவா, நீ மூடு தெரிஞ்சே பேச மாட்டியா? சரி விடு, உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம், என் பேத்திக்கு. நான் ப்ரொடியூசர் முகுந்தனோட சம்சாரம் சார். அவர் எங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்காரு, எதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காருங்கிற எல்லா விஷயமும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. இருந்த சொத்தை எல்லாம் விற்று நிறைய கடன்களை அடைச்சிட்டோம். இப்போ எங்ககிட்ட மிஞ்சி இருக்கிறது உங்களோட படம் மட்டும்தான். அதை நீங்கள் கேட்ட விலைக்கே கொடுத்துட்றோம், வாங்கிக்கங்க சார். என்னங்க சொல் சார், ப்ளீஸ் சார், கேஸை வேணா உலட்டி விட சொல்கிறேன் சார். நாங்கள் இதுக்காக ரொம்ப விரயம் பண்ணிட்டோம். ஏதோ உங்கள் ஆளுங்க உங்கள் மேலே இருக்க விசுவாசத்தில் கொலை பண்ணிட்டாங்க. நாங்களும் சும்மா இல்லையே. அவர் உங்களை கொலை பண்ண நினச்சாரு, அவர் போச்சேன்ட்டாரு. இனி திரும்பி வரவா போகிறாரு. உங்கள் படம் சார், நீங்களே ரிலீஸ் பண்ணுங்கள் சார். திரும்பமாடா? நம்ம ஊரில் ரிஸ்க்கு. கண்ணகி சிலை வேற கணவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ நம்ம சூஸ் பண்ணி வச்சுருந்தோமே ஒரு இரட்டை இரவி சிலை கேரளாவில். அப்போ வேறு ஸ்டேட்டுன்னு விட்டோம், இப்போ வேறு ஸ்டேட் தான் சேஃப். ஆனால் ஒரு விஷயம், மைக்கிள் எல்லாம் முடியாது. டேய், அவன் வேணாண்டா, ஏற்கனவே ரொம்ப பட்டுட்டான். வேற ஆள் வச்சுக்கலாம். இல்லை நான் வரேன். வேலைக்கே ஆகாது. ஒரு தடவை தான், கடைசி தடவை. அவனை வர சொல்லுங்க. அவனுக்கு பண தேவை இருக்கு. அவன் ஜாமீனுக்கு மட்டும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் தெரியுமா? டேய், வளராதரா. அவன் உள்ளே போனது எனக்காக. வேணான்னு விலைக்கு போனவனை போய் கொல்ல சொன்னோம். நீங்க சொன்ன அவன் வருவானே. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி. பெரிய மனுஷா, எப்படி இருக்கு பெரிய மனுஷா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வா, என்ன தெரியுது? வாங்க. டேய் பாப்பா. சரிங்க. என்னம்மா பண்ணி நல்லா இருக்கியாம்மா? நீ சொன்னதாம்மா கரெக்ட். நீங்களாம் தள்ளி இருக்கதான் நல்லது. டேய், பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க வாங்க. எனக்கும் வேற வழி தெரியல. இது ஒன்று பண்ணிட்டா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்சா எனக்காக பண்ணு, முடியலன்னா விட்டுரு. நான் ஏதாவது வழி பார்த்துக்கிறேன். சரிண்ணே, கடைசி அவரோட பண்ணிவிட்டு அதோடு நிறுத்திப்போம். பொண்ணுக்கு தெரியும் நான்.
ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கலேண்டா. போய் கண்டிப்பாக வரணும் எல்லாரும். அவங்கெல்லாம் வந்துட்டு போகிறாங்க, நீ பாம்பே போகிறேன்னு சொல்கிற? ஏய், முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, என் ஏய், முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாம்பேயில் இருக்கான்னு. இங்கெல்லாம் கொலை வட்டி கேட்குறானுங்கடி. அவனுக்கு தெரிஞ்ச மார்வாடிக்கிட்ட கம்மி வட்டிக்கு வாங்கி தரேன்னு சொன்னான். அதுவும் அவனை சூறிட்டு போயிட்டு வந்துடுறேன். என்ன? யார் இந்த ஃப்ரெண்டு? ஏய் விடுறி, குச்சிக்கார மாதிரி விசாரிக்கிறா. பாப்பா பொம்மையில் பார்த்து ஜாலி ஆயிடுச்சுல. திருட்டு பையன்கிட்ட குச்சிக்கார மாதிரி தான் கேள்வி கேட்கணும். நீ சொல்கிறதெல்லாம் நம்புறா, ஆனால் நம்பிட்டே இருப்பேன்னு நினைக்காத. சாரிடி. நல்லா கேட்டுங்க தம்பிகளா. இப்போ நம்ம போகிறது வயநாடு பக்கத்தில் காட்டிக்குளம்ன்ற ஒரு கிராமம். அங்கே இருக்கிற ஒரு சின்ன கோயில் தான். இந்த கோயில் பேய் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஃபேமஸான கோயிலாம். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் திறப்பாங்களாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை போய் பார்ப்போம். எவ்வளோ கூட்டம் வருது, எப்போ தூக்கலாம், எப்படி தூக்கலான்னு. ஜெகனு, அதர் ஸ்டேட் வண்டி, புது சிம்முன்னு பக்கா ஸ்கெட்சோட வந்திருக்க. அதர் ஸ்டேட் இல்லைப்பா, எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். மாட்டினா நொங்கு எடுத்துருவாங்க. இன்னைக்கு நிச்சயமாக தூக்க முடியாது, கண்டிப்பாக மாட்டோம். கரெக்ட். இன்னைக்கு தூக்க முடியாது, நாளைக்கு தூக்கிடலாம். நாளைக்கு தான் கோயில் பூட்டிருக்குமே. இன்னைக்கு நைட் நடக்கிற உடுக்க பூஜைக்கு நீயும் மைக்கிளும் போங்க. உனக்கு பேய் பிடிச்ச மாதிரியும் நீ அவனுக்கு துணைக்கு போகிற மாதிரியும் போய் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி வச்ச சன்னதிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கங்க. அங்கே யாரும் வந்து செக் பண்ண மாட்டாங்க. பூஜை முடிஞ்சது கோயிலை பூட்டிடுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக உள்ளே இருங்க. நாளைக்கு நைட் சிலையை தூக்குங்க. நம்ம பார்த்து வச்ச அந்த எக்ஸிட் வெளியே வந்துடுங்க. நானும் அவனும் வெளியே நிற்கிறோம். சிலையை தூக்கிட்டு பறந்துடும். சேனு என்னடா? இல்லை, ஓகே தான். போயிட்டு வா. முடிச்சு நினைக்கிறேன். அவ்வளோதான் மச்சான், வெயிட் பண்ணு.